ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு விஜய் கஸ்து ஆஃபீஷியல் சேனல். நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை வீ3 ஆட்ஸ் குட் நியூஸ் தாங்க. குட் நியூஸ்னால் இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு கிடச்ச அப்டேட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? நம்ம நிறுவனம் மை வீ3 ஆட்ஸ் நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ₹1 ₹2 1000 2000 லட்சக்கணக்கில் பணத்தை போட்டிருந்தோம். போன இடைத்தேர்தல் வந்துருச்சு இல்லைங்களா, அப்போது வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. தற்காலிகமாக இடைத்தேர்தல் நடக்குது, எலெக்ஷன் நடக்கிறதுனால பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டில் வந்து எங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி மை வீ3 ஆட்ஸோட எம்டி சக்தி ஆனந்த் வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பணம் வரல. அதுக்கப்புறம் டவர் கிடைக்கல, கேப்சா வரல, அந்த ஆப்ஷனே அந்த ஆடோட ஆப்ஷனே க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் வந்து அதோட லோகோ க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறதே க்ளோஸ் ஆகிப்போச்சு. அப்படி ஒரு இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஓப்பன் பண்ணாலும் உள்ளே போகவே இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வந்து சக்தி ஆனந்த் இருக்கார்லே எம்டி, அவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கேஸ் போயிட்டுருக்கு, வாய்தா போயிட்டுருக்கு, கம்பெனியை சீக்கிரம் நாங்கள் மீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறப்ப என்னன்னா, இந்த இன்டர்வியூ மூலியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் பேர் இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாமே கம்பெனி திரும்ப வரணுங்கிற ஆர்வத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் காத்துட்ருக்காங்க. நாங்களும் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து மொத்தமாக என்ன பண்ணி சொல்லிட்டு ஒரு சாதி கொடுத்துருக்காங்க. இதை அலசி பார்த்துட்டு சட்டப்படி எல்லா முயற்சி எடுத்து கம்பெனியை திரும்ப கொண்டு வரக்கான மக்களோட எதிர்பார்ப்பு நிறைவேற்றுறது தான் எல்லா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது வெற்றி நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஸோ நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுபடி அடுத்த நடவடிக்கை இருப்போம். ஸோ மக்களும் நம்பிக்கையோடு இருக்காங்க, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். நன்றி பாருங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு பேட்ச் அமௌண்ட் கட்டணுங்கள்லாம் அமௌண்ட் எடுத்துட்டாங்க. நானே அதுக்கப்புறம் கட்டவதை நானே அந்த போட்ட அமௌண்ட் எடுக்கலை. ஒரு ஆர்வத்தில் கட்டிட்டேன், ஆனால் எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி அத்தனை பேர் கட்டியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேஸ் கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசி ஒரு வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு, சரிங்களா? இப்போ பேசினதா, ஃபஸ்ட்டு பேசினதுனால இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் இப்போ ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி பேசி அந்த பேட்டி கொடுத்துருக்குறாரு, சரிங்களா? அந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ் தான். ஏன்னா 1,20,000 பணம் கட்டியிருக்கிறோம். அதனால போட்ட பணத்தை கொடுத்தாலும் கூட சந்தோஷம்தான். அதோட ஐடி பாஸ்வேர்டு கூட மறந்து போச்சு. மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னா ஐடி பாஸ்வேர்டில் எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்து போச்சு. தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் அப்படியே ஐடி பாஸ்வேர்டு எங்கள் செல் நம்பரோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த வீடியோ அட்டாச் பண்ண பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய். என்னன்னா, இந்த இன்டர்வியூ மூலியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் பேர் இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாமே கம்பெனி திரும்ப வரணுங்கிற ஆர்வத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் காத்துட்ருக்காங்க. நாங்களும் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து மொத்தமாக என்ன பண்ணி சொல்லிட்டு ஒரு சாதி கொடுத்துருக்காங்க. இதை அலசி பார்த்துட்டு சட்டப்படி எல்லா முயற்சி எடுத்து கம்பெனியை திரும்ப கொண்டு வரக்கான மக்களோட எதிர்பார்ப்பு நிறைவேற்றுறது தான் எல்லா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது வெற்றி நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஸோ நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுபடி அடுத்த நடவடிக்கை இருப்போம். ஸோ மக்களும் நம்பிக்கையோடு இருக்காங்க, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். நன்றி.